பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, என்னம்மா படிச்சிட்டு இருக்க? +2 முடிச்சிருக்கேன். அதுக்கு மேல படிக்கலையா? இல்ல மேடம், இப்போதைக்கு இல்ல. ம். அண்ணே, இது நம்ம கிருபா அண்ணனோட பொண்ணா? ஆமாயா, ஏன்? எனக்கு இவங்களை நல்லா தெரியும்ண்ணே. தெரியுமா? எப்படி தெரியும்? அண்ணே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற ஒரு அம்மன் கோயில்ல யாரோ ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணோட கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்ட முயற்சி பண்றான்னு எங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவா சாரும் வேற ஒரு பொண்ணு சேர்ந்து அந்த சின்ன பொண்ணை அந்த ஆளுகிட்ட இருந்து காப்பாத்தி அவனை துரத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லனே, அன்னைக்கு அந்த கோயில வலுக்கட்டாயமா தாலி கட்ட முயற்சி பண்ணாங்கல்ல, இதோ இங்க நிக்குதே இந்த பொண்ணு தானே. யோ, யார் வீட்டில் வந்து என்ன பேசிட்டு இருக்கு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா? அவ ஏன் பொண்ணு, அவ எங்கே போறா எங்கே வரான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்ன மாதிரி அவ கோயிலுக்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. நீ வேற யாரையோ பார்த்துட்டு ஏன் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கிய? இல்லனே, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த பொண்ணை துரத்திட்டு போன அந்த பையன் போன வாரம் அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல மர்மமான முறையில் அவன் இறந்து கிடந்தான்னு டிவி நியூஸ்ல பார்த்தேன். இவங்க தான் அது. இவங்க தான் அன்னைக்கு சிவா சார் கூட சேர்ந்து இந்த பொண்ணை அந்த ஆளுகிட்ட இருந்து காப்பாத்தினாங்க.